வணக்கம். என் பேர் ராஜீவ்காந்தி. நான் கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த கௌரவ விழாக்கு நீங்க வந்து எவ்வளவு பேர் குழுமீர்கள் பாத்தீங்கன்னா எங்களோட அடிப்படை வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுது. அடிப்படை வாழ்வாதாரமே இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன் வந்து வாழணும்னா இவ்வளவு தேவை இருக்கு இல்லீங்களா? அவங்களுக்கே அப்படி இருக்கும்போது நாங்கெல்லாம் எல்லாரும் வந்து டாக்டர் முடிச்சுங்க, நெட் ஸ்லெட் முடிச்சுங்க, எல்லாரும் ஃபுல் ஃபிளட்ஜ் குவாலிஃபிகேஷன் இருந்து கூட குறைஞ்சபட்சம் 25 வருஷம் 30 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு கௌரவ விழா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த அரசு கொடுக்கிற ஊதியம் பாத்தீங்கன்னா சொற்ப ஊதியம், வெறும் 25,000 ரூபாய். இந்த 25,000 வச்சுக்கிட்டு ஒருத்தர் நாள் சாதாரண வாழ முடியுங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த 25,000 வச்சு ஒரு பேசிக் நீடு கூட எங்களால வந்து திருப்தி முடியல. அதாவது இப்ப பசங்களை படிக்க வைக்க முடியல, எங்களுக்கு தேவையானதை கொடுக்க முடியல, வீட்டு வாடகை கட்ட முடியல, தினந்தோறும் ஒரு ஒரு ரீசார்ஜ் பண்ண முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எங்க உடம்பு சரியில்லையா, எங்களை அப்ப கூட போய் எங்களால பாத்துக்க முடியல. ஆனா கடைசி முழுக்க இந்த அரசாங்கத்துக்காகவும் அரசாங்கத்துல இருக்கிற அந்த பப்ளிக்காகவும் மாணவர்களுக்காகவும் எங்களோட வாழ்க்கையை நாங்க அர்ப்பணிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்ப வந்து எல்லாம் பாப்பாங்க, எல்லாரும் போராடுறாங்க, எல்லாரும் சம்பளம் கேட்டு போராட்டி இருக்காங்க. இவங்க எல்லாம் வாத்தியார் தானே, இவங்க எல்லாம் இன்னும் கொட்டி கொட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. கொட்டி கொடுக்கலாம் சொல்லுங்க, வெறும் 25,000 கொடுக்குறீங்களா, இது நியாயமானு கேட்கிறோம். எங்களோட நியாயமான கோரிக்கைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கௌரவ விருதுகளுக்கு 57,700 யூஜிசி கொடுக்க சொல்லிட்டு நாங்களும் உயர்கல்வித்துறையில வந்து உயர்கல்விக்கிட்ட போயிட்டு நாங்க முறையிடுறோம். எங்களுக்கு வந்து 57,500 கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆர்டர் கொடுக்குறாங்க எங்களுக்கு, அவங்க எல்லாம் கொடுக்கலாம், அவங்க திறமை இருக்கு, குவாலிபிகேஷன் இருக்கு, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே, கொடுங்கன்னு சொல்றாங்க. அது கோர்ட்டு கிட்ட போய் நாங்க ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு அரசாங்கத்திட்ட போயிட்டு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிக்கிறோம் சொன்னாக்கா எங்களை மடமாட்டதுக்காகவும் அந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளையும் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஏமாத்துறதுக்காகவே இவங்க பயன்படுத்துற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் பேக் டோர் என்ட்ரின்னு சொல்றாங்க. இந்த பேக் டோர் என்ட்ரி, பின்வாசல் வழின்ற ஒரு வார்த்தை வந்து எங்களோட உளவியல் ரீதியா பாதிக்கப்பட வைக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உளவியல் தாக்கம் தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனி மனுஷன் போய் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு மனநகரான வார்த்தையை சொல்லுங்க. நாங்க தனி மனிதர்கள் இல்ல, ஒரு கூட்டமைப்பு 8,500 பேர் அரசு கலைக்கல்லூரி முழுக்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு ஆளையும் நீங்க பேக் டோர் என்ட்ரி சொல்றீங்க. நீங்க யாராவது ஒருத்தர் கேட்டு பாருங்க, எல்லாருமே சொல்லுவாங்க PhD. ஒரு நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கல்வி கொள்கை இருக்கு. அந்த கல்வி கொள்கையில 10வது 10 வருஷம், +2 12 வருஷம், யூஜி 3 வருஷம் 15, அடுத்தாப்புல PG 2 வருஷம் 17, MPhil 2 வருஷம் 19, அதுக்கப்புறம் முடிச்சுட்டு PhD 4 வருஷம் அல்லது 5 வருஷம், குறைஞ்சபட்சம் 25 வருஷத்தை நாங்க வந்து கல்விக்காகவே போடுறோம். அதுக்கப்புறம் இங்க வரோம். இங்க வந்து எவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணிருக்கோம்? குறைஞ்சபட்சம் 20 வருஷம், 45 வயசு உங்களுக்காக போட்டிருக்கோம், கல்விக்காக போட்டிருக்கோம். எங்களை எப்படி நீங்க பேக் டோர் சொல்லலாம்?